இங்க ஒரு திருடன் நம்ம எங்க திருட போனாலும் நம்ம மாட்டிக்கிறோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறான். நான் இன்னைக்கு கடைசியா திருட போறேன், இந்த திருட்டுல மட்டும் நான் மாட்டிக்கிட்டேனா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன், தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு லெட்டர் எழுதுறான். கடைசியா இவன் ஒரு சுவாமி சிலைய திருட போறப்ப அந்த ஊர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவன் போற வழியிலேயே ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட இவனை பத்தின எல்லாத்தையுமே சொல்றான். அந்த பொண்ணும் இவனுக்கு ஐடியா கொடுக்கிற விதமா, நீங்க போற வழியிலேயே ஒரு ஆத்த கடந்து போனீங்கன்னா ஒரு பகவதி அம்மன் கோவில் வரும், அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த சிலையை நீங்க திருடிருங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஆத்த கடந்து அந்த கோயிலுக்கு போய் அந்த சிலையவும் திருடிடுறான். அந்த சிலையை தூக்கிட்டு இவன் ஆத்துக்குள்ள வரப்ப தண்ணி இவனை இழுக்க ஆரம்பிக்குது. அந்த சிலை ரொம்ப வெயிட்டா இருக்கிறனால அந்த சிலையை கீழே போட்டு இவனும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான். இவனை ஒரு பொண்ணு தான் காப்பாத்தி கரைக்குனா தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீ ஏமா என்ன காப்பாத்தின, நீ யாருமான்னு கேட்கும் போது நான் தான் பகவதி அம்மன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இவன் நம்பாதனால ஒரு பகவதி அம்மனாவே அவங்க காட்சி தராங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு சாமின்னு இவன் நம்ப ஆரம்பிக்கிறான். இவங்கள பார்த்ததும் கையெடுத்து கும்பிடுவானேன்னு பார்த்தா அவங்க கழுத்துல போட்டிருக்க நகைய எப்படி ஆட்டைய போடலான்னு யோசிக்கிறான்.